ஹாய், பொங்கல் ஷாப்பிங் போகலாமா? நான் இன்னைக்கு பொங்கல் ஷாப்பிங் போகிறதுக்கு ஏரல்ல இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். சாரி வாங்குவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃப்யூஷனில் இருந்தேன். சரி, பொங்கல் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் ஃபைனலாக சாரி வாங்கிடலான்னு சொல்லி வந்திருக்கேன். என்னோட பட்ஜெட் 2000, அதனால் 2000க்குள்ளேயே தான் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தேன். கடையில் செம கூட்டம். பொங்கலுக்கு எல்லாருமே இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க போல இருக்கு. சாரீஸ்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் தான் நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு செக்ஷன் ஓரளவுக்கு ரொம்ப ஓப்பன் பண்ணி பார்க்காத சாரீங்கிறதுனால அப்படியே இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபேன்சி சாரீஸ்லாம் ரொம்ப குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் தான் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச கலர்ஸை தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2400 சம்திங் இருந்துச்சு. ஆனால் என்ன நிறைய பிங்க் கலர்லேயே கட்டுறோமே, வேறு கலர் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வேறு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த சாரீ பார்த்தேன். இதுவும் வந்து சேம் பேட்டர்ன் தான், சேம் ப்ரைஸ் தான். ஆனால் கொஞ்சம் வந்து கலர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு, பிடிக்காத மாதிரியும் இருந்துச்சு. இன்றைக்கி போன டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நிறையா வந்து என்கிட்ட இருக்கிற கலர் சாரீஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரெகுலராக இருக்கிற பிங்க்கு, எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்தோன்னே பிடிக்காது. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நான் வச்சு பார்த்தா தான் நமக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2, 3 சாரீ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போவுமே எனக்கு தெரிஞ்சுட்டு, சரி இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, நம்ம வாங்க போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் மைண்ட் ஆகிட்டு. அப்புறம் இந்த ப்ரௌன் சாரீ பார்த்தேன். இது வந்து லாஸ்ட் டைம் கோயில் கொடையோட நான் வாங்கிட்டு, அப்புறம் வந்துட்டு கலர் ரொம்ப டார்க்காக இருக்கோ, ஏதோ ஒரு கன்ஃப்யூஷனில் வந்து சரி வேண்டான்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்ணேன். இன்னும் இருந்துச்சு. சரி அதை பார்த்தோன்னே நமக்கு பிடிச்ச சாரீ இதே வாங்கிடலாமா அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்போ தான் தோணுச்சு, என்னோட அந்த கோயில் கொடை சாரீ வந்து இதே சேம் பேட்டர்ன், கலர் மட்டும்தான் வேறு. சரி 2ம் ஒரே பேட்டர்னாக இருக்குமே, வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து வாங்கலை. இல்லைனா கண்டிப்பாக அந்த ப்ரௌன் தான் வாங்கியிருப்பேன். அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தேன். ஆரஞ்சு கலர் வந்து என்கிட்ட இல்லை. அப்புறம் எனக்கு என்னமோ எனக்கு வேணாம், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்புறமேட்டுக்கு அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய சாரீ எப்படி இருந்துச்சுன்னா, நேரில் பார்க்க நான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோஸில் பார்க்க வந்து ஒரு சில சாரீஸ் வந்து டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில சாரீஸ் வந்து ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நேரில் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதான் எனக்கு வந்து என்ன எடுக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு. நான் என்னமோ எங்கள் அம்மா இந்த மாதிரி செமி சில்க்ஸ்லேயே எடுப்பாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. சரி டிசைனர் சாரீஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். அப்போ தான் இந்த பொம்மைக்கு கட்டியிருந்த இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சாஃப்ட் சில்க்கு. இந்த ப்ளூ கலரே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்தா இந்த டிசைனில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உடனே சரி அந்த சாஃப்ட் சில்க்லேயே பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தேன். இந்த மயில் கழுத்து கலர் சாரீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால் உடனே வாங்கிட்டோம். ப்ரைஸ் வந்து எங்கள் பட்ஜெட்டோட கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. 2800 சம்திங் இருந்துச்சு. கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு வாங்குவோமா வேணாமான்னு. ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டோம். ஒரே பேட்டர்ன் தான். ஆனால் அதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தா கன்ஃப்யூஷன் ஆகும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு, சரி இதுதான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி உடனே ஃபைனல் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே ஆரஞ்சு கலரில் தான் ஒரு டிசைனர் சாரீ வாங்கணும்னு சொல்லி தான் அந்த வந்திருந்தோம். 2 ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஒன்று லைட்டாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் கலராக இருந்துச்சு. எது எடுக்குன்னு கன்ஃப்யூஷனாக இருக்குன்னு சொன்னதும் போதும், உடனே அவங்க 2 சாரியையும் விரித்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி காட்டிட்டாங்க. நாங்கள் லைட் ஆரஞ்சு கலர் சாரீ தான் வாங்கினோம். இந்த சாரீக்கு ஒரு பக்கெட்லாம் ஃப்ரீயா. வாங்கினதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. எனக்கு காமெடியாக இருந்துச்சு, சாரீக்கு வந்து பக்கெட் ஃப்ரீயான்னு. வாங்கின சாரீ அந்த பக்கெட்குள்ளெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே இங்கே வாங்கிட்டு ஆல்ரெடி லேட் ஆகிட்டு நம்ம கடையிலே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இன்னொரு விளாகில் பார்ப்போம். பாய்.